ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க கிரேசி ரிச் ஏஷியன்ஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு ரொமான்டிக் காமெடி படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நியூயார்க்கில் இருக்க ஒரு காலேஜில் வேலை பார்க்குறவங்க தான் நம்ம ஹீரோயின். ஒரு ப்ரொஃபஸராக இருக்காங்க. அவங்களோட லவ்வர் நிக்கோட சிங்கப்பூருக்கு அவங்க ஃப்ரெண்டோட மேரேஜ்க்காக போகிறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. நிக்கு பார்த்தீங்கன்னா ஏஷியாவில் இருக்க ஒரு மிகப்பெரிய பணக்காரரோட பையன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, நம்ம ஹீரோயினோட லவ் சேர்ந்துதா, அவங்களுக்கு வர பிரச்சனைகள்லாம் என்ன, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸை சொல்லி ஆகணும். குறிப்பா நம்ம ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டா பண்ணியிருக்காங்க. அவங்க சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு காட்சிகளுமே சூப்பரா இருந்ததுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்க எழுதியிருக்க ஸ்கிரீன் பிளேமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. பெருசா எங்கேயுமே டல் மூமெண்ட் இல்லாம நீட்டாவே பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க படம் முழுக்க. அதே மாதிரி சிங்கப்பூரை ரொம்ப சூப்பரா பிரம்மாண்டமா ரொம்ப அழகா காட்சிப்படுத்தியிருந்தாங்கன்னே சொல்லலாம். அது என்ன ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். படத்துல வர லவ் போர்ஷன்ஸுமே நல்லா இருக்கு. அதே மாதிரி ஃபேமிலி சம்பந்தப்பட்ட காட்சிகளுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எழுதி எடுத்திருக்காங்க. எல்லாமே சூப்பரா இருந்ததுன்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் காமெடி போர்ஷன்ஸுமே அல்டிமேட்டா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. டெக்னிக்கலி இந்த படம் பயங்கர சவுண்டா இருக்கு. சினிமோட்டோகிராஃபிலாம் பயங்கர அழகா காமிச்சிருக்காங்க. ரொம்ப ரிச்சா காமிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎம்மே நல்லா தான் இருந்தது. இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பாத்தீங்கன்னா, படத்துல இருக்க லவ் போர்ஷன்ஸ் ஒரு சில இது பாத்தீங்கன்னா நம்ம பல படங்கள்ல பார்த்து பழக்கப்பட்ட மாதிரி தான் இருந்தது. இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா எழுதி எடுத்திருந்தா நல்லாவே இருந்தது. அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா ஒரு சில காட்சிகள் ரொம்ப லெங்தா இருந்த மாதிரி இருந்தது. பேசிக்கிட்டே இருந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி இவங்க காமிச்சிருக்க அந்த லைஃபே பாத்தீங்கன்னா ரொம்பவே ரிச்சான ஒரு லைஃப். அது எல்லாருக்குமே கனெக்ட் ஆகுமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். மொத்தத்தில் என்கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் ஒரு நல்ல படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் அடிக்கணும் 10க்கு 6.5 மார்க் கொடுக்கலாம். படத்துல மைல்டான கிஸ் சீன்ஸ் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்கலாமா நம்ம, நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.